Hi friends, welcome to VVTNPSC Online Academy. நம்ம இந்த வீடியோவில் அரசியலமைப்பு மாடல் டெஸ்ட் 5வது வீடியோ. ஸோ இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2019 நடந்த ஒரு கொஷின் பேப்பர்லேருந்து தான் இந்த கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அசிஸ்டண்ட் ஜெயிலர் எக்ஸாம், அந்த எக்ஸாமில் நடந்த அரசியலமைப்பு கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 கொஷின் இருக்குது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணதை பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வினா எண் 1, இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு. ஆப்ஷன் ஏ பாருங்கள் பாராளுமன்றம், ஆப்ஷன் பி நீதித்துறை, ஆப்ஷன் சி தேர்வர் குழு, ஆப்ஷன் டி சட்டமன்றம். ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 1ன்னு போட்டு எழுதிக்கிட்டு நீங்கள் ஆப்ஷன் வந்து ஏ செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னு எழுதிக்கிட்டு அதுக்கு நேராக வந்து ஆன்சரை எழுதி வச்சுக்கோங்க. கடைசியில் நான் வந்து ஆன்சர் கீ வந்து சொல்லுவேன், வீடியோவோட கடைசியில் வந்து ஆன்சர் கீ வந்து நான் சொல்லுவேன், அப்போ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் மறுபடியும் பாருங்கள், இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு பாராளுமன்றம், நீதித்துறை, தேர்வர் குழு, சட்டமன்றம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2, எந்த மாநிலத்தின் சில பகுதிகள் மக்கள் தொகை கணக்கில் 2011 இடம்பெறவில்லை? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிகே கொஷின் மாதிரி தான். எந்த மாநிலத்தில் சில பகுதியில் மக்கள் தொகை கணக்கில் 2011 இடம்பெறவில்லை? ஆப்ஷன் ஏ ஜம்மு காஷ்மீர், ஆப்ஷன் பி அசாம், ஆப்ஷன் சி மணிப்பூர், ஆப்ஷன் டி கேரளா. அடுத்து 3வது கொஷின் பார்க்கலாம். ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். 1969 டாக்டர் பி.வி. ராஜமன்னார் குழு ஏற்படுத்தப்பட்டது. எதுக்காக இந்த குழு வந்து ஏற்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ மத்திய மாநில உறவுகளை ஆய்வதற்கு, ஆப்ஷன் பி காஷ்மீர் பிரச்சனையை தெரிந்து கொள்வதற்கு, ஆப்ஷன் சி இந்திய இலங்கை பிரச்சனையை தெரிவதற்கு, ஆப்ஷன் டி பாதுகாப்பு நிர்வாகத்தை ஆய்வதற்கு. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வருஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1969 டாக்டர் பி.வி. ராஜமன்னார் குழு ஏற்படுத்தப்பட்டது. எதற்காக? ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். 4th கொஷின் இது. கீழ்கண்டவர்களில் இந்திய துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ முகமது இதயதுல்லா, ஆப்ஷன் பி பக்ருதீன் அலி அகமது, ஆப்ஷன் சி வி.வி. கிரி, ஆப்ஷன் டி சங்கர் தயாள் சர்மா. ஸோ இதில் யாரோ ஒருத்தர் மட்டும் துணை குடியரசுத் தலைவராக வந்து பதவி வகித்திருக்காரு. மற்றவங்க எல்லாமே குடியரசுத் தலைவராக இருந்தவங்க தான். ஸோ யாருன்றதை வந்து ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். 5வது கொஷின் இது. உலக ஆசிரியர்கள் தினம் அனுசரிக்கப்படும் நாள். ஸோ உலக ஆசிரியர்கள் தினம் அனுசரிக்கப்படும் நாள். ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 5, ஆப்ஷன் பி அக்டோபர் 5, ஆப்ஷன் சி நவம்பர் 5, ஆப்ஷன் டி டிசம்பர் 5. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். இந்த முக்கியமான டேஸ் எல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. கேரண்டி ஒரு கொஷின் வந்து கேட்டுருவாங்க. முக்கியமான தினங்கள் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உலக ஆசிரியர் தினம் கொண்டாடப்படும் நாள். அடுத்த கொஷின் பார்க்கலாம். 6வது கொஷின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை அதன் நிறுவனங்களுடன் பொருத்துக. ஏ பாருங்க, இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர், அதுக்கு நேராக வந்து ஆர்டிகல் 315 வந்து கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆர்டிகல்ஸ் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பொறுத்துக்க மாதிரி இந்த மாதிரி கேட்டுருவாங்க. இல்லை ஒரு கொஷின், ஒரு 2 கொஷின் நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். நிதி ஆணையம், அதுக்கு நேராக வந்து ஆர்டிகல்ஸ் 280 வந்து கொடுத்துருக்காங்க. நிர்வாக தீர்ப்பாயம், அதுக்கு நேராக வந்து ஆர்டிகல்ஸ் 148 கொடுத்துருக்காங்க. அடுத்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், அதுக்கு நேராக வந்து ஆர்டிகல்ஸ் 323A வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கரெக்டான எது வந்து மேட்சிங் ஆகும் அப்படின்றத பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். 7th கொஷின்.
கீழ்கண்டவற்றுள் தவறாக குறிப்பிட்டுள்ளதை கண்டுபிடி. ஸோ இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வந்து தவறு, மீதி எல்லாமே ரைட்டு. ஆப்ஷன் ஏ பாருங்கள், பாகுபாட்டை தடுக்கும் உரிமை விதி 15. ஆப்ஷன் பி, கூட்டம் கூட்டும் உரிமை விதி 19. ஆப்ஷன் சி, உயிர் வாழும் உரிமை விதி 14. ஆப்ஷன் டி, அரசியலமைப்பு மூலம் பரிகாரம் தேடும் உரிமை விதி 32. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். எல்லை மேலாண்மை துறையானது இந்திய மத்திய அமைச்சரவையால் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? ஸோ நல்லா பார்த்துக்குங்க, எல்லை மேலாண்மை துறை, அதாவது பார்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, பார்டரு. ஸோ இந்தியா பாகிஸ்தான் பார்டரு, இந்தியா சீனா பார்டர், அந்த எல்லை மேலாண்மை துறை வந்து எந்த மத்திய அமைச்சரவையின் கீழே வந்து வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், வெளியுறவுத்துறை அமைச்சகம். ஆப்ஷன் பி, உள்துறை அமைச்சகம். ஆப்ஷன் சி, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம். ஆப்ஷன் டி, பாதுகாப்புத்துறை அமைச்சகம். கரெக்டான ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். 9வது கொஷின், ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாகத் தலைவராக இருக்கும் காலம். ஆப்ஷன் ஏ பாருங்கள், பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும்போது. ஆப்ஷன் பி, சட்டமன்றங்களை கூட்டும்போது. ஆப்ஷன் சி, அவசர நிலை காலங்களில். ஆப்ஷன் டி, தேர்தல் காலத்தில். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாகத் தலைவராக இருக்கும் காலம். ஸோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். 10வது கொஷின், சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி எது? ஸோ ஆர்டிகல்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேரண்டி வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளும். ஸோ ஆர்டிகல்ஸ், முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ 14லேருந்து 18, அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல்ஸ் 14லேருந்து 18. ஆப்ஷன் பி 19லேருந்து 22. ஆப்ஷன் சி 25லேருந்து 28. ஆப்ஷன் டி 23லேருந்து 24. ஸோ சரியான ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். 11வது கொஷின் இது. கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற முறையில் இல்லாதது எது? ஸோ கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று பாராளுமன்ற முறையிலிருந்து மாறுபட்டது, அது எது அப்படின்றது கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்ஷன் ஏ பாருங்கள், பெரும்பான்மை கொண்ட கட்சியின் ஆட்சி. ஆப்ஷன் பி, பிரதமரின் தலைமை. ஆப்ஷன் சி, கீழவையை கலைக்கும் அதிகாரம். ஆப்ஷன் டி, ஒற்றை தலைமை. ஸோ இதில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது, அது எதுன்றது பார்த்து ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். 12வது கொஷின் இது. கீழ்கண்டவற்றுள் சட்டத்தின் ஆட்சி பற்றிய தவறான கூற்று எது? ஸோ ஏதோ ஒன்று தவறான இதாக இருக்குது 4 ஆப்ஷனில். ஆப்ஷன் ஏ பாருங்கள், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பாருங்கள், சட்டம் எழுச்சி. ஆப்ஷன் சி வந்து சட்டம் மேன்மையானது. ஆப்ஷன் டி, அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி. ஸோ இதில் இந்த சட்டத்தின் ஆட்சி பற்றிய அந்த தவறான கூற்று எதுன்றது பார்த்துக்குங்க. அடுத்து ஆன்சர் கீ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து டவுன்லோடு பண்ணி நீங்கள் வந்து அதை அப்படியே வந்து நீங்கள் நோட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண அப்புறம் கூட நீங்கள் வந்து அந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்து ஆப்ஷன் எல்லாம் பார்த்து நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து நோட்டில் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு பார்த்திங்கன்னா இது வந்து 5th வீடியோ. இப்போ 5th வீடியோ அப்படின்னா இது 5வது கொஷின் பேப்பரை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த 5வது கொஷின் பேப்பர்னால் டோட்டலாக 5 கொஷின் பேப்பர்லேயும் ஹிஸ்ட்ரி கொஷின் இருக்குது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இனி ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் ஒரு 5 வீடியோவுக்கு தொடர்ச்சியாக 5 வீடியோவுக்கு வந்து ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் வரும். அப்புறம் 5 வீடியோ பார்த்து முடித்தப்புறம் 6வது வீடியோ வந்து அரசியலமைப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக அரசியலமைப்பு அதே கொஷின் பேப்பரில் அரசியலமைப்பு இருக்கும். இது ஏதாவது வரலாறு பார்க்கும்போது அரசியலமைப்பும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோ மாற்றி மாற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் 6வது வீடியோ வந்து அரசியலமைப்பு பார்த்தோம்னா அதுக்கு ஈக்குவலாக ஹிஸ்ட்ரி வந்து 6வது வீடியோ பார்க்க போகிறோம்.
அடுத்து 7வது ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா அதில் அரசியலமைப்பு இருக்கிறத பார்க்க போகிறோம், ஹிஸ்ட்ரி இருக்கிறதும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லா வீடியோக்குமே நான் வந்து பிடிஎஃப் வந்து லிங்க் வந்து கீழே வந்து கொடுத்துருவேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஆன்சர் கீ பாருங்கள். ஆப்ஷன் கொஷின் நம்பர் 1வதுக்கு வந்து ஆப்ஷன் சி, கொஷின் நம்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கொஷின் நம்பர் 3க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கொஷின் நம்பர் 4க்கு வந்து ஆப்ஷன் பி, கொஷின் நம்பர் 5க்கு வந்து ஆப்ஷன் பி, கொஷின் நம்பர் வந்து 6க்கு வந்து சி, கொஷின் நம்பர் வந்து 7க்கு சி, கொஷின் நம்பர் வந்து 8க்கு பி, 9வது கொஷினுக்கு வந்து சி, 10வது கொஷினுக்கு டி, 11க்கு டி, 12க்கும் டி. சரிங்களா? இது வந்து செக் பண்ணிக்கோங்க. எத்தனை கொஷின் உங்களால் அட்டன் பண்ண முடிஞ்சுது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அரசியலமைப்பும் வரலாறு இந்த 2 டாபிக் நல்லா கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 24 கொஷின் வந்து இதிலேருந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். 22 கொஷின்லேருந்து 25 கொஷின் வரைக்கும் கேரண்டி வந்து எக்ஸாமில் வந்து வருது. ஸோ வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து வீடியோ வந்து கொடுத்துட்டே தான் இருப்பேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃபாகவும் நான் கொடுப்பேன். நீங்கள் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.